சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரோ. பூஞ்சையின் செல்சுவர் எதனாலானது? ஹைட்டின். மருந்துகளின் ராணி எனப்படுவது பெனிசிலின். எலும்பிச்சையில் கேன்கர் நோய் எதனால் ஏற்படுகிறது? பாக்டீரியா. உலகில் தோன்றிய முதல் உயிரியாக கருதப்படுவது பாக்டீரியா. கலப்பு ஊட்ட முறையை பெற்றுள்ள உயிரி யூக்ளினா. கடின உறை கொண்ட தனித்த உயிரி எனப்படுவது கிளாமிட்டோமோனாஸ். ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ஈஸ்ட். நிலையாக ஒரே இடத்தில் வாழக்கூடிய விலங்குகள் கடற்பஞ்சு. நொதித்தலின் போது வெளியிடப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. காற்றில்லா சுவாசத்தில் ஈடுபடுவது இவை இரண்டும். பாக்டீரியா, ஈஸ்ட். காற்றில்லா சுவாசத்தில் ஈடுபடுவது பாக்டீரியா, ஈஸ்ட். இவை இரண்டும். காற்று சுவாசத்தின் போது எடுத்துக்கொள்ளப்படும் வாயு ஆக்சிஜன். மனிதன் சராசரியாக எத்தனை தடவை மூச்சு விடுகிறான்? 16 to 18. உதர விதானம் எதனுடன் தொடர்புடையது? சுவாசம். மீன்களின் சுவாசம் நடைபெறும் வீதம் உறிஞ்சுதல். மண்புழு சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? தோல். மண்புழு சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? தோல். தவளையின் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? A மற்றும் B. நுரையீரல் மற்றும் தோல். A மற்றும் B. தாவரங்களில் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? அனைத்து பாகங்களும் சுவாசிக்கின்றன. இலை, தண்டு, வேர். அனைத்து பாகங்களும் சுவாசிக்கின்றன. தாவரங்களின் சுவாசம் எதன் மூலம் நடைபெறுகிறது? இலை, தண்டு, வேர். அதாவது ஆப்ஷன் டி. அனைத்து பாகங்களும் சுவாசிக்கின்றன. தாவரங்களை பொறுத்தளவு அனைத்து பாகங்களும் சுவாசிக்கின்றன.